மறவாதே மனமே நீ மறவாதே மறவாதே நீ மறவாதே மனமே நீ மறவாதே மறவாதே நீ மறவாதே மனமே நீ மறவாதே மறவாதே நீ மறவாதே மனமே நீ மறவாதே. பசியை தீர்க்க மன்னாவை தாகம் தீர்க்க தண்ணீரை பசியை தீர்க்க மன்னாவை தாகம் தீர்க்க தண்ணீரை அதிசயமாய் செய்த ஆண்டவரை மனமே நீ மறவாதே மறவாதே நீ மறவாதே மனமே நீ மறவாதே மறவாதே நீ மறவாதே மனமே நீ மறவாதே மனமே நீ மறவாதே மனமே நீ மறவாதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் தூய்மை மிகு இதயம், த மோஸ்ட் சேக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்வோம். சாங்டிசிமம் கோர் ஏசு, த மோஸ்ட் ஹோலி ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பெரிய திருநாள் சுமார் 375 வருஷத்துக்கு முன்னால் இந்த திருநாள் நம்முடைய திருச்சபையில் கொண்டாடப்பட வந்தது. இந்த திருநாள் நம்முடைய ஒரு பெருநாளாக திருச்சபையில் கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது ஒரு அருள் சகோதரி, மிக எளிய அருள் சகோதரி, மார்கரெட் மேரி அலகோக். அவங்க பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க தன்னுடைய 43வது வயசில் 1690வது வருஷம் இறந்தாங்க. அவங்க பிறந்தது 1647. அவங்க வாழ்ந்தது 43 ஆண்டுகள். அவங்க இறக்கிறதுக்கு சுமார் 17 வருஷத்துக்கு முன்னால், ஆண்டவர் அவங்களுக்கு அந்த கான்வென்ட்டில் இருக்கும்போது ஒரு காட்சி கொடுக்குறார். அதைத்தான் ஃபேமஸ் ரெவலேஷன் ஆஃப் த சேக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆண்டவுடைய தூய்மை மிகு இதயத்தை ஆண்டவர் அந்த அருள் சகோதரிக்கு திறந்து காட்டுகிறார். அது அந்த கான்வென்ட்டில் நடந்த ஒரு சம்பவம். அந்த கான்வென்ட் இன்றைக்கி பிரான்ஸ் தேசத்தில் பரேலமோனியால் அப்படிங்கிற ஒரு அருமையான சிறிய பட்டணத்தில் இருக்குது. நான் அங்கே போயிருக்கிறேன். அந்த கான்வென்ட்டில்
ஆண்டவர் காட்சி கொடுத்த அந்த கான்வென்ட்லேயே நான் பூசை வச்சு ஜெபித்திருக்கிறேன். அதுலேருந்து ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற அந்த அருள் சகோதரிகளின் சாப்பல், அந்த சாப்பலில் இந்த அருள் சகோதரி அடக்கம் செய்திருக்காங்க. அவங்க உடம்பு இன்னும் இருக்குது, ரொம்ப காய்ந்து போத்துது. ஆனாலும் உடம்பை பார்க்கலாம். நம்ம சவரியாருடைய உடம்பு இருக்குதே, அது மாதிரி நம்ம சவரியார் இறந்தது 1552. ஆனால் அந்த சரீரமும் இன்னும் இருக்கிற மாதிரி தான் இந்த அருள் சகோதரியுடைய உடம்பு இருக்குது. ஆனால் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கடவுளுடைய தெய்வீக ரகசியங்களை உணர்த்துகிறார். இந்த ரகசியங்களை உணர்த்தின உடனே ஆனால் அந்த சகோதரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. என்ன கஷ்டம் அப்படின்னா, அவங்க பிறந்ததில் இருந்தே அவங்க வீட்டில் என்ன கஷ்டம்னா, சீக்கிரமாக இளமையாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போனார். அப்போ அவங்க அம்மா தனியாக இந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டுன்னா, அவங்க பெரியப்பா இந்த மார்க்ரெட்டு அப்பாவுடைய நிலத்தை அபகரிச்சுன்னு முழு எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அம்மாவை அனாதையாக விட்டுருவார். அண்ணனுடைய சொத்து எனக்கு தான் அப்படின்னு பாருங்கள். நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கும்போது அந்த காலத்து பிரான்ஸ் தேசத்தில் நடந்தது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அண்ணனுடைய சொத்துலாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த மார்கரெட்டுக்கு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு அனாதை மாதிரி ஆயிட்டாங்க, விதவை. அந்த நேரத்தில் சில ஆண்டுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட மற்றவங்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு திரும்பவும் ஆண்டவர்கிட்ட இவங்க ஜெபிக்க எப்படியோ அந்த மனுஷன் மனம் மாறி அந்த சொத்தை அந்த தாய்க்கு விட்டு கொடுத்துருவார். இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம மார்கரெட் மேரி இருக்காங்களே, அவங்களுக்கு ஆண்டவருடைய நற்கணைக்கு மேலே அலாதி இன்பம், சந்தோஷம். திருப்பலியில் தான் அவங்க முழுமையாக ஆண்டவரை சந்திக்கிறது. ஆண்டவர் என் கூட இருக்கார், அவரை நான் திருமணம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மாத்திரத்தில் அசைக்க முடியாத ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தெய்வீகமான பற்றுதல். ஆகவே அவங்க கான்வென்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவங்ககிட்ட இந்த கடவுள் மேல் உள்ள ஆசை, நற்கணைக்கு மேல் இருந்த அவங்களுடைய உறுதியான பற்றுதலும் பாசமும் மனுஷனால் கணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க சபைகளை செய்கிறாங்க. அந்த சபைக்கு பேர் என்ன விசிட்டேஷன் ஆஃப் ஹோலி மேரி அப்படி சொல்லுவாங்க. விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் அப்படி சுருக்கமாக சொல்லுவாங்க. அந்த கான்வென்ட் தான் அந்த பரலமோனியாலில் இருக்குது. அந்த கான்வென்ட் தான் இவங்க ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபிக்க ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வருது. ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் நீங்கள் இன்றைக்கி உள்ள வாசகத்தில் கேட்பீங்க. அருமையான ஒரு வசனம் என்னென்னா, மத்தேயு நற்செய்தியில் 11வது அதிகாரத்தில் ஆண்டவரே ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அப்படின்னு. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அப்படி ஒரு குழந்தையாக இருந்தவங்க தான் இந்த மார்கரெட் மேரி அலகோக். கடவுளுடைய பரம ரகசியங்கள் இம்மாதிரிப்பட்ட குழந்தை மனம் பிடிச்சவங்களுக்கு. அதுவும் நம்ம ஆச்சரியப்படுவோம். இந்த அம்மா கான்வென்ட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடந்தாங்க. எப்படிதான் ஆண்டோடைய ரகசியம் இந்த அம்மாவுக்கு போய் சொன்னாங்க, இந்த அம்மா என்ன செய்திருவாங்க? இன்றைக்கி பாருங்கள், இங்கேருந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன்னு சொன்னால் இந்த ஏழை பெண்மணிக்கு ஆண்டவர் கொடுத்த ரகசியம்தான். ஆகவே 375 வருஷத்துக்கு முன்னால் காட்டின காட்சி இன்றைக்கி திருச்சபையில் எங்கும் பரவி இருக்குது. ஆண்டவருடைய திரு இருதயத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே இதை பற்றி பேசுவோம். இதுக்கு பின்னணியில் இருந்தது ஒரு சேசப ஃபாதர் தான். அவரும் அச்சிஸ்டவர் தான். அவருக்கு அச்சிஸ்ட பட்டம் கொடுத்துருக்காங்க. பிளஸட் க்ளோட் டெ லா கொலம்பியர் அப்படின்னது. அவர் தான் இந்த சிஸ்டருக்கு நிறைய துன்பங்களும் அவமரியாதையும் அவமானமும் அந்த கான்வென்ட்டில் இருக்கும்போது, இவர் பக்கத்தில் சேசபக்காரங்களுடைய ஹவுஸ் இருக்குது.
அந்த இடத்துல இவரை ரெக்டராக போடுறாங்க. அவரும் ஒரு இளம் வயசில் வந்து சேர்கிறார். கிட்டத்தட்ட 36-37 வயசில் அங்கே ரெக்டராக வந்து சேர்கிறார். அப்போ அவர் பாவ சைத்தனை கேட்குறதுக்கு, கான்ஃபஸர்னு சொல்லுவாங்களே, சிஸ்டர்ஸுடைய கான்ஃபெஷனை கேட்குறதுக்காக அங்கே வருவார். அவர் வர்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுப்பார். என் இதயத்துக்கு பிரியமான ஒரு நண்பரை உனக்கு அனுப்பி தருவேன் அப்படிம்பார். ஒன் who is pleasing to my heart I am sending to you. ஏன்னா உன்னை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அதுக்காக அந்த ஃபாதர் பிளஸட் கிளாட் தெலா கொலம்பியர் வருவார். இந்த சிஸ்டர் அவர் வரும்போது பார்ப்பாங்க. யார்? மார்கரெட் மேரி அலக்கோக். அவர் வெளியிலேருந்து கோயிலுக்கு வரும்போது பார்ப்பாங்க, இவரை பற்றி தான் நமக்கு நான் படத்தில் பார்த்தேனே அப்படி மனசுக்குள்ளே சொல்லுவாங்க. அவர் வந்து பாவ சிந்தை உட்காந்து பாவ சிந்தை கேட்க ஆரம்பிப்பார். அப்படியே நறுங்கி போயிருந்த சிஸ்டர் மார்கரெட் மேரி அலக்கோக் அவர்கிட்ட போய் மெதுவாக ரகசியத்தை சொல்கிறாங்க. நான் ஆண்டவரை பார்த்தேன், எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னை பைத்தியம்னு சொல்கிறாங்க, எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ ஒரு நரம்பு கோளாறுன்னு சொல்கிறாங்க, என்னை கான்வென்ட்லேருந்தே தள்ளிடுவாங்க பொழுக்குதே அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் அந்த ஃபாதர் கிளாட் தெலா கொலம்பியர் கவனமாக கூர்ந்து கேட்பார். நல்ல கூர்ந்து கேட்டுட்டு, பி ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட், ஆண்டவருக்கு நீ பிரமாணிக்கமாக இரு, அவர் சொல்கிறத நல்லா கேட்டுக்கா, அவர் உனக்கு தான் சொல்லி வைக்கிறார், அந்த வார்த்தைக்கு நீ பிரமாணிக்கமாக இரு அப்படி முதல் தடவை அந்த வார்த்தையை சொன்னோன்னே ஷி காட் எ டெரிபிள் கான்சலேஷன். அவ்வளோ ஒரு சந்தோஷம், என்னை புரிஞ்சு கொண்ட ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரே அப்படின்னு. அந்த நேரத்தில் இருந்து கிளாட் தெலா கொலம்பியரை அவங்க மதர் சுப்பீரியர் வந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவளுக்கு ஆண்டவர் கொடுக்குறது அவளுக்குள்ள வெளிப்பாடு, அவளுடைய ரகசியங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கொள்ளனா அது அவளை பற்றி கோளாறு சொல்லக்கூடாது அப்படின்றவார். அதுக்கு பிறகு கான்வென்ட்லேயே அவங்களுடைய சந்தோஷம் அதிகம் ரெட்டிப்பானது. அது வித்தியாசமாக ஆச்சுது. சொல்லப்போனால் அந்த கான்வென்ட்லேயே அவங்க ஷீ பிகேம் த நாவிஸ் மிஸ்ட்ரஸ். நாவிஸ்களுக்கெல்லாம் தலைமை வைக்கக்கூடிய அந்த ஒரு பதவி அவங்க கொடுத்து, அந்த நேரத்தில் திரு இறுதி ஆண்டோடைய பக்தி அந்த கான்வென்ட்டை முதலாவது நடத்தப்பட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபாதர் கிளாட் தெலா கொலம்பியர் அவர் வழியாக சேசபக்காரங்க புரிஞ்சு கொள்வாங்க. சேசபக்காரங்க சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க, தெரியுமில்ல. ஒரு காரியத்தை டிசைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய காரியம்னா டிசைன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் பேசுகிறாரா, வேறு எது விதமான ஸ்பிரிட்டு பேசுதா, அதை தேர்ந்து தெளியக்கூடிய ஒரு திறமையை சேசபக்காரங்க படிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னாசியார் அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கா, யூ ஹேவ் டு டிசர்ன் த ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு. அது மாதிரி இந்த பிளஸட் கொலம்பியர் என்ன செய்கிறான்னா, மார்கரெட் மேரி அலக்கோக்குடைய காரியத்தை கவனமாக கேட்குறார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 5 வருஷமாக அங்கேருந்து அவளுடைய காரியத்தை கேட்பார். கேட்டு அந்த அம்மாவுடைய காரியத்தை ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணுவார். கரெக்ட், பி ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சரித்திரத்தை படித்தா கிட்டத்தட்ட இதே மாதிரி வரும். அவளையும் பைத்தியக்காரி தான் நிறைய கான்வென்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு சாமியார் பாவசம் கேட்க வருவார். அவர்கள் மைக்கேல் சோபோச்கோ அப்படிங்கிறவர். அந்த சோபோச்கோ மைக்கேல் பவுசினாவுடைய காரியத்தை கவனிப்பார். கிட்டத்தட்ட ஃபாதர் கிளாட் தெலா கொலம்பியர் மார்கரெட் மேரிக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தை இவருக்கு வாயிலிருந்து கேட்பாங்க. பி ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட், ஆண்டவருக்கு நீ பிரமாணிக்கமாக இரு, அவருடைய வார்த்தையை நீ கேளு. மற்றவங்களுக்கு புரியாது, மற்றவங்க சிரிப்பாங்க, உன்னை பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. டோன்ட் வரி, கோ ஹெட், பி ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட். இது தொடக்கத்தில் உங்களுக்கு சொல்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி அவருடைய இதயத்தை பற்றி உணர்வுன்னு சொன்னால் அது ஒரு ரகசியப்பா. ஆண்டோடைய இதயம் இட்ஸ் நாட் சிம்பிளி எ சிம்பிள். நிறைய பேர் இருக்கா, the heart of Jesus is a symbol. No, it's not a symbol. It's a physical heart. ஏன் உடல் கொண்ட கடவுள் அவர்.
அவருக்கு ஒரு உடம்பு இருக்குது, அவருக்கு ஒரு இதயம் உண்டு. இறைவனுக்கு ஒரு இதயம், உன்னை போல என்னை போல ஒரு இதயம் அவருக்கு உண்டு அப்படிங்கிற பேர் உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த இதயம் இரக்கம் உள்ளது, கனிவானது, அது தாழ்ச்சி உள்ளது, நம்ம எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதயம் அப்படிங்கிறத ஆண்டவர் இதில் வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, நான் புதுசு ஆரம்பத்தில் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்டாலும் கூட இதயம் ரொம்ப முக்கியம். உன்னை இதயம் எப்படி துடிக்குது, நான் பேசும்போதே உனக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாரு. எரிச்சலாக இருக்குதா, அதிக பிரசங்கம் பேசுகிறாரா நினைக்கிறியா? there is something, be careful. is your heart attached to the heart of Jesus? ஆண்டவர் இதயத்தோடு உன் இதயம் ஒட்டி இருக்குதா நினச்சி பாரு. இல்லை வெட்டி பேச்சுக்கு இடம் கொடுக்குறியா? பி கேர்ஃபுல். சும்மா ஏதோ பராக்கு பார்த்துரு எல்லாரும் பேசுகிறாங்க அது மாதிரி இந்த கிழமை பேசுகிறான், தாடிக்காரன் பேசுகிறான் அப்படின்னு நினைக்காத. நான் சித்தமாக சொல்கிறேன், ஆண்டவர் சிறு பிள்ளைகளை போல எளியவர்களுக்கெல்லாம் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அதனால தான் தொடக்கத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய அந்த இதயத்தை நினைச்சு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாய் ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். சேர்ந்து ஜெபிங்க. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உம்முடைய மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, ஆண்டவராய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். ஜெபிப்போமாக. ஓ பேரன்பும் பேரிரக்கமும் நிறைந்த இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உம்முடைய அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீரன்றோ. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் செய்துள்ளும் சுவாமி. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் 6-11 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின்
தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கோருவோருக்கு, அவரின் கட்டளைகளை கடைப்பிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைப்பிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்றும் இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்கின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 7 முதல் 16 வரை. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழும் பெரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாம் ஒருவர் மற்றவர் மீது
அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கின்றார் எனவும் அறிந்து கொள்கின்றோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கின்றார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகின்றோம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருங்கள். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உம்முடைய திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது ஆண்டவர் தரும் நற்செய்தி. அன்பானவர்களே, இது மத்தேயு நற்செய்தியில் 11வது அதிகாரம் 11வது பிரிவில் 25 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். இது பல தடவை திரு இருதய ஆண்டவரை பற்றி பேசும்போது எல்லாரும் படிப்பாங்க, படித்து நிறைய தடவை தியானிப்பாங்க. நீங்களும் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, இதை பற்றி தியானிச்சிருப்பீங்க அப்படி நான் நம்புகிறேன். ஆனாலும் இன்றைக்கு இந்த திருநாள் சமயத்தில் நான் உங்களுக்கு சொன்னேனே, ஆண்டவர் இந்த வெளிப்பாடு கொடுக்கும்போது அவர் ஒரு ஜெபம் செய்கிறார், பரமபிதாவிடத்தில் ஜெபிக்கிறார்.
எப்படின்னா, பிதாவே பெரிய ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் விட்டுட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறீரே அப்படின்னு. இதுனா கடவுளுடைய பரம ரகசியங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறார். இங்கேயும் இதே மாதிரி தான். யார் நான் பெரியவன் நினைக்கிறீங்களோ ஒருவேளை கிடைக்காது. கடவுளுடைய ரகசியங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கிற சின்னவங்க மாதிரி, கிட்டத்தட்ட முட்டாள் மாதிரி இருப்பாங்க. ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்தவம் தான். மார்கரெட் மேரி அலகோக் ஆண்டவர் நினச்சி பைத்தியமாக போனாங்க. அப்படி தான் நம்ம புனித சின்னப்பர் சொல்லுவார், நோ ஸ்தூல்தி ப்ரோப்தர் கிறிஸ்தும், கிறிஸ்துவுக்காக நாங்கள் பைத்தியர்களானோம் அப்படின்னு. என்னை கூட நிறைய பேர் பரிகாசம் செய்வாங்க. இவன் ஒருத்தன் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் இப்படியே சொல்லிக்கிட்டே அலைவாங்க. வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு. வேறு எதை பற்றி தெரியணும்? ஆண்டவரை பற்றி, கடவுளை பற்றி ஒரு நெஞ்சில் நிறைஞ்சிட்டு வச்சுக்க, அதுதான் நிறைவு. த ஃபுல்னஸ் ஆஃப் காட். நம்ம ஆண்டவரை பற்றிய ரகசியம் எல்லாருக்கும் சொல்வாருன்னு சொல்ல முடியாது. சிலர் ரொம்ப நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இதயத்தில் பேசுவார். அந்த எளிமையில் என்னன்னா ஒரு தாழ்ச்சி. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இன்றைக்கு நான் இந்த மார்கரெட் மேரி அலகோக் அவங்கள பற்றி ஒரு வார்த்தை சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எப்படின்னா, நம்ம ஆண்டவர் காட்சி கொடுத்தது இவங்க சாகிறதுக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு சொன்னேன். அது 1673, எக்ஸாக்ட்லி டிசம்பர் 27, டிசம்பர் 27 என்ன திருநாள் அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள், கண்டுபிடிப்பீங்க. செயின்ட் ஜான் தி அப்போஸ்தலர். நம்ம பைபிளில் அருளப்பர் எழுதிய நற்செய்தின்னு வாசிக்கிறோமே, 12 அப்போஸ்தலர்களில் ஒருத்தர் சிலுவை அடியில் நின்றார் பார்த்தீங்களா? அந்த அப்போஸ்தலருடைய திருநாள் அன்னைக்கு தான் ஆண்டவர் இந்த ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இது சொல்லப்போனால் 12 அப்போஸ்தலரில் இந்த அப்போஸ்தலர் தான் ஆண்டோடைய நெஞ்சுக்கு மேலே தலை சாய்த்தார். ஒருவேளை அவர் குழந்தை போல் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருக்கும் இந்த ரகசியத்தை ஆண்டு வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க, அருளப்பர் நற்செய்தியை வாசித்தா மற்ற 3க்கும் இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அதில் அதிகமாக அன்பை பற்றி, இன்றைக்கி கூட அந்த அருளப்பர் எழுதின கடிதத்தில் இருந்தால் அன்பை பற்றி எழுதி, கடவுளுக்கு லட்சணமே அன்பு. அந்த 3 எழுத்து தான். அந்த வார்த்தை கடவுளுடைய ரகசியங்களை சுருக்கி நமக்கு சொல்லுது. அதைத்தான் இந்த ஆண்டோடைய இதயம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டோடைய இதயத்தை திறந்து காட்டினதை நீங்கள் இன்றைக்கி பரலெமோனியால் போனீங்கன்னா, அந்த கான்வெண்ட்டில் விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டு அதில் போனீங்கன்னா, இந்த ஆல்டர் அதுக்கு மேலே அப்படியே இருக்கிற இடத்துல அந்த ஆண்டவர் காட்சி கொடுத்து காட்டுறது அதில் போட்டிருக்கோம். அந்த படத்தை பார்க்கலாம். படம் வரைஞ்சிருப்பாங்க, படம் வரைஞ்சதை காட்டுவாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக நான் இன்றைக்கி வாசித்தேனே, ஆண்டு என்ன சொல்கிறேன்னா, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். திஸ் இஸ் எ கால் அண்ட் அன் இன்விடேஷன். ஆண்டவர் அழைக்கிறார், என்கிட்ட வாப்பா அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. நிறைய பேர் நீங்கள் கல்யாண இன்விடேஷன் கொடுப்பீங்க. இன்னைக்கு கூட நான் அந்த பூசைக்கு வர்றதுக்கு முன்னால் ஒருத்தர் இங்கேருந்தோ ஃபோன் பண்ணி ரொம்ப வேதனையாக சொல்கிறார், ஃபாதர் என் மகனுடைய கல்யாணத்துக்கு ரொம்ப தடையாக போச்சுது, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறார். பாருங்கள், இன்றைக்கி சொல்லும்போது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பார். பெரும் சுமைனா என்னத்தை குறிக்குது? வாட் ஆர் த பிக் பர்டன்ஸ் தட் யூ ஹேவ் ஆன் யுவர் ஹார்ட், இன் யுவர் ஹார்ட்? உங்கள் இதயத்தில் பாரமாக இருக்கிறது என்னது? நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன், உங்கள் நெஞ்சில் கை வச்சு பார்த்தா தெரியும். அதில் பெரிய பாரமாக இருக்குது. ஒரு பாவம் செய்திருந்தான்னு வச்சுக்கொள்ளுங்க. சும்மா சாதாரணமாக சொல்கிறேனே, ஒரு கல்யாணம் பண்ணுறவர்னு வச்சுக்கொள்ளுங்க. கல்யாணம் பண்ணியிருக்காரு,
அவர் மனைவிக்கிட்ட பாசமாக இருக்கிறார். பாசமாக இருக்கிறவர் தான் ஏதோ எங்கே போன இடத்துல வேற ஒரு பொம்பளைகிட்ட ஏதோ தப்பு செய்தார்னு வச்சுக்கொள்ளுங்க. மறுநாள் திரும்பி வரார். மனைவியை பார்த்தா எப்படி இருப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் முகம் அப்படி போயிடும். ஆமாம், ஏன்? அதில் ஒரு பாரம் இருக்கும். அதே மாதிரி தான் மனைவியும். கணவருக்கு தப்பு செய்தாங்கன்னா அவள் முகம் அப்படி மாறி போகும், சுள்ளுன்னு இருக்கும். நான் சொல்ல வேண்டாம், நீங்களே கண்டுபிடிப்பீங்க. அது மற்ற ஒவ்வொருத்தருக்கும் அது மனசில் உள்ள பாரம் எது? கல் போல் இருக்கும். சிலர் சிரிப்பாங்க, ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு தன்மை இருக்காது. ஏதோ இவன் இழிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம், சிரிக்கிறான்னு சொல்லுவோம், இழிக்கிறான் பாரு அப்படிம்போம் ஒழிய அவன் சிரிக்கிறான்னு சொல்ல மாட்டோம். ஏன்? நெஞ்சில் ஏதோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை அவனால் அடக்க முடியலை. he tries to smile or laugh but heartfully he is not able to present himself. அங்கே என்னதோ அவனை அடக்கி ஒடுக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறாரு, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவங்க. அது என்ன சுமை? அதில் முதல் நான் என்ன நினைக்கிறேன்னா, பாவம் தான் பெரிய சுமை. இதை தவிர வேறு நிறைய இருக்கலாம். பரீட்சைக்கு போகிறான், பயத்துட்டே போகிறான். ஏன்னா நான் நல்லா எழுதுவேனோ எழுத மாட்டேனோ அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். ஆனால் பரீட்சை பேப்பரை பார்த்தோம், ஈஸியஸ்ட் கொஸ்டின் சிரிக்கிறான். இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படியே படன்னு எழுதுகிறான். இது என்ன? இது ஒரு பெரிய பாரம் இருக்காது. பரீட்சை ரிசல்ட்டு வருமா வராதுன்னு பார்த்துட்டே இருக்கான். ரிசல்ட்டு நமக்கு ஃபஸ்ட் ரேங்கா வேறு எந்த ரேங்க் எதிர்பார்த்துட்டே இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. அவன் எதிர்பார்த்தது இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி தடவாக வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போனவங்க, those who are depressed and oppressed, those who are டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இருந்து போச்சு. அதான் இதில் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அவங்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். நீ கண்டுபிடிச்சிக்க. ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை உன்னை யாருன்னு சொல்லும். இன்னொருத்த உன்னை பார்க்கணும் அவசியம் இல்லை. உன்னையே நீ பார், உன்னையே உற்றுப்பார், உன் ஆன்மாவை அறிந்து கொள். ஒரு நாளைக்கு முன்னால் பத்திரிகைகள் சின்ன ஒரு வார்த்தை எழுந்தேன், உன் ஆன்மாவை அறிந்து கொள். அது அழகானது தெரியுமா உனக்கு? இந்த ஆன்மா அழுக்கா போச்சுதா? இந்த ஆன்மா பாவத்தினால் நசுங்கி போச்சுதா? பாவத்தினால் சீரழிஞ்சு போச்சுதா? ஐயோ, உனக்கு என்ன வயசு இப்போ? 20, 30, 40, 50, 80? வாழ்க்கையில் உனக்கு தெரியும். அதான் சோர்ந்து போனவங்க, சுமை சுமந்து சோர்ந்து போனோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற சுமைக்கும் வெளியிலேருந்து வருகிற சுமைக்கும் வித்தியாசம். நம்ம அடிக்கடி பார்த்துக்க ரயில்வே ஸ்டேஷனில் அது ஹார்பரில் நம்ம நிறைய சுமைகளை வைக்கிறாங்க. அந்த நம்ம மார்க்கெட்லாம் பெரிய ட்ரெயினில் அல்லது ஏன்னா லாரிலாம் கொண்டு வந்து சுமை தூக்கிட்டு போவாங்க. இப்படி தூக்கிட்டு போவாங்க. சுமையை இறக்கிற பிறகு நல்லா இருப்பாங்க. ஒரு பெக்கு ஒரு குவாட்டை குடித்தோட நல்லா இருப்பாங்க. ஆனால் சிலர் நினச்சிப்பாங்கன்னா குவாட்டை குடித்தோம் ஆஃப் சொல்லி ஃபுல் குடிச்சு கூட சிரிப்பாங்க. சும்மாவே இருக்க முடியலப்பா. சுமையை மறக்கிறதுக்கு, நெஸ்டில் இருக்க பாரத்தை மறக்கிறதுக்கு குவார்ட்டர் ஆஃப். ஆண்டு குவார்ட்டர் ஆஃப் தருவார்னு இல்லை, ஆண்டு உனக்கு ஃபுல்லாக தருவார். என்ன தருவார்னா, என்னிடம் வாருங்கள், நான் கனிவும் தாழ்ச்சியும் உடையவன் அப்படிங்கிறார். ஆண்டவர்கிட்ட இருக்கிற கனிவு, எ ஜென்டில்னஸ். யாரையும் போ அப்படி விரட்ட மாட்டார். என்கிட்ட தான் அடிக்கடி மூக்கில் கோவம் வரும். ஆண்டுகிட்ட மூக்கில் கோவம் வரும், ஆனால் அந்த அளவுக்கு அவர் நம்மகிட்ட இருக்க மாட்டார். ஆண்டவர் பாவத்தோடு வந்தவங்கள கனிவாக அரவணைச்சிக்குள்ளார். ஏன்னா நிறைய தடவை அச்சிஸ்டா ஃபஸ்டினா வழியாகவும் சொல்லியிருக்கார், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் பின்னாலேயே போயிட்டு இருப்பேன் அப்படிங்கிறார். திரும்ப திரும்ப என்னை ஊதாசீனப்படுத்திட்டாதான் நான் நின்றுக்கிடுவேன். என்னை திரும்ப திரும்ப உதாசீனப்படுத்திட்டியே அப்படி நான் நின்றுடுவேன். சரிப்பா உன் வழியில் போ அப்படின்னு விட்டுருவேன். அப்படி விட்டுட்டாருன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனையாக போகும். அன்பானுள்ளே, ஆண்டவர்கிட்ட என்ன பெரிய கனிவும் தாழ்ச்சியும். தாழ்ச்சினா
அவர் தன்னையே நமக்காக வேண்டி துறந்துட்டு வந்தவர், தன்னையே வெறுமையாக்கினவர். கடவுளுக்கு நிகராக இருக்கிறவர் நம்மை போல மனித சதை கொண்ட உடல் கொண்ட கடவுள். அவருடைய தாட்சியை பற்றி நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் என்ன என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ. ஆகவே ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? திஸ் இஸ் வாட்ஸ் கால்டு ப்ரேயர். இங்கிலீஷில் நம்ம சாதாரண ஒரு வார்த்தை சொல்லும் ப்ரேயர். ஏன்னா ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து தியானிச்சுப்பார். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேனே, நான் தியானிச்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இந்த ஆண்டோட இதயத்தை பற்றி தியானிக்கும் போது இந்த நாட்களில் அதிகமாக 2-3 மாதமாக நான் தியானித்த ஒரு காரியத்தை இந்த இயேசுவாண்ட பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன். அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜஸ்ட் நவ் இட் கேம் டு மீ ஃப்ரம் த ப்ரெஸ் ஃப்ரெஷ். சென்ற அநேக வாரங்கள் தியானிக்கவும் கடவுளிடம் மன்றாடவும் நான் எடுத்துக்கொண்ட செய்தி இதே மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். அது என்ன? இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர், த ரோமன் சோல்ஜர்ஸ், படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து, நம்ம ஆண்டவர் தூயவர் கடவுள், அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவரை சிலுவையில் அறைவதற்கு இழுத்து சென்றனர். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் கிட்டத்தட்ட 3 மாதமாக தியானித்தேன். இந்த 27, 28, 29, 30, 31 5 வசனங்கள். ஏன்னு சொன்னால், நம்ம ஆண்டுடைய இருதயத்தை பற்றி நினைக்கும்போது ஆண்டவர் நமக்காக என்ன விதத்தில் அன்பு செய்தார், அவருடைய அன்பு அவருடைய பாடுகளில் நமக்கு வெளிப்படுது. நம் மீட்பெரும் ஆண்டவருமான அவர் அவமானங்களை சில வார்த்தைகளில் சித்தரிக்கக்கூடிய இந்த பகுதி நான் தியானிக்க எனக்கு ஆறுதல் தந்தது. அதனால தான் இதை உங்களுக்குன்னு எழுதினேன், இந்த பத்திரிகை வாசிக்கிறவங்களுக்குன்னு எழுதினேன். இன்றைக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்கிறேன். இதில் ரொம்ப சில பாயிண்ட் என்ன, ஒரு 8 பாயிண்ட் குறிப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்று இயேசுவின் ஆடைகளை உரிதல், அது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் தியானித்து பார்க்கணும். உடல் கொண்ட கடவுள், தூயவராம் கடவுள், பரிசுத்தர், மனிதருக்கு முன்னால் அவமானப்படுத்தப்பட்டார். He was undressed. 2வது, முள்முடி பின்னி அவரை தலைமேல் வைத்து. 3, யூதரின் அரசே வாழ்க, ஹேல் கிங் ஆஃப் த ஜூஸ் அப்படி சொல்லி கையில் இருந்த அந்த கோலை பிடுங்கி அவர் மேல் துப்பி கோலை எடுத்து அவர் தலையில் மேல் அடித்தது. இது 6 பாயிண்ட். 7வது பாயிண்ட்னா, அதுக்கு பிறகு அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். ஏன்னா கையில் சங்கிலி, ஒரு காலின் சங்கிலி போட்டு 2ஐயும் கட்டி சேர்த்து நாயை இழுக்கிறது மாதிரி, நாய்க்குட்டியை நீங்கள் சங்கிலி போட்டு இழுத்துட்டு போவீங்களே, அது மாதிரி. He was treated less than a dog. அப்படித்தான் பரிசுத்தராகிய கடவுள் இழுத்து செல்லப்பட்டார். அவருடைய அன்பை பற்றி பேசினா அவருடைய பாடுகளை மறக்க முடியாது. இதனால இதை சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட்டு. முள்முடி பின்னி அப்படிங்கிற வார்த்தையை நான் தியானித்தேன். இது நான் தமிழில் வாசித்தது மாத்திரமில்ல, இது ஒரிஜினல் கிரேக்க மொழியில் மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்தேன். அதுக்கு பிறகு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கா சென்ட் ஜெரோம்.
லத்தீன் மொழியில். அதையும் படித்து பார்த்தேன். இந்த முடி என்ற தமிழ் சொல்லுக்கு மூலப்பிரதி கிரேக்க மொழியில் ஸ்டெஃபானோஸ் என்றும் அந்த லத்தீன் பிரதியில் கொரோனா என்றும் ஆங்கிலத்தில் க்ரவுன் என்றும் எழுதியிருக்காங்க. ஆகவே இன்றைக்கு கொரோனா கொரோனா அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆண்டவருக்கு தலையில் இருந்த அந்த முள்முடிக்கு பேர்ப்பா. இன்றைக்கி எப்படியோ கொரோனான்னு பேர் வச்சுருக்காங்க. அதைத்தான் இந்த மத்தேயு நற்செய்தியில் நீங்கள் வாசிக்கிறீங்க. ஜீசஸ் ஹேட் எ கொரோனா ஆன் ஹிஸ் ஹெட். அதைத்தான் முள்முடி அப்படி தமிழில் சொல்லியிருக்குது. கிரேக்கம் ஒரிஜினலில் ஸ்டெஃபனோஸ் அப்படின்னு இருக்குது, லத்தீனில் கொரோனா, இங்கிலீஷில் க்ரவுன். இந்த சீன தேசத்தில் சொல்லுவாங்க 6-7 மாதத்துக்கு முன்னால் தோன்றிய இந்த நுண்ணணு ஆட்கொல்லி கிருமிக்கு இந்த பெயரை வைத்திருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியும். ஏன்னா அது அந்த முள்முடி ஷேப்பில் இருக்குது. எப்படி? கிட்டத்தட்ட 7 மாதங்களாக கொரோனா என்ற தலைமையில் உள்ள கிரீடம் இந்த பூமியில் எல்லா நாடுகளையும் தாக்கி சுமார் 67 லட்சம் மக்கள், இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்களை ஏளனம் செய்து வருகிறது. நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் நிறைய பேரை கொண்டுட்டு, இயேசு பரிசுத்தராக இருந்தும் அவர் தமது மாட்சியை அந்த படை வீரர்களுக்கு காட்டிக்கொள்ளலை. ஆனால் ஏளனத்தையும் அவமதிப்பையும் பாவிகளுக்காக ஏற்றுக்கொண்ட பரம தந்தையிடம் ஜெபித்தார். இதுதான் அவருடைய ரகசியம். இன்றைக்கி மார்கரெட் மேர்க்கி அவருடைய இதயத்தை காட்டினார். இதுதான் அந்த ரகசியம். இந்த மக்களுக்காக ஏளனம் செய்யப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், என்னுடைய உடைகளை உரிந்து விட்டார்கள், என்னை இழுத்து சென்றார்கள் சிலுவையிலே அறைவதற்கு என்கிற அவமானத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அப்படி செய்யும்போது ஆண்டவர் ஒரு ஜெபம் செய்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியும். அது லூக்கா நற்செய்தியில் 23வது அதிகாரம் 34வது வசனம். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார். ஆகவே இவ்வளவு அவமானப்படுத்தப்படுதும் தலைமையில் ஒரு பெரிய கொரோனாவை அவர்கள் அறைந்து வைத்த பிறகும் அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்மை அன்பு செய்தார். அன்பானவர்களே, இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த ஆட்கொல்லி கிருமி எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? ரொம்ப கண்ணுக்கு தெரியாதது. சொல்லுவாங்க இது சப் மைக்ரோஸ்கோபிக். அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் கூட தெரியாது, அதை விடவும் கீழே. அதுக்கு இன்றைக்கி விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னா, இதன் பருமன் 20 முதல் 400 நானோமீட்டர்ஸ். நானோமீட்டர்ஸ்னால் மைனஸ் 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 0, அதுக்கு பிறகு மைனஸ் போட்டு -1 2 2 அப்படி போய் 400 அப்படின்னு சொன்னால் ஒரு குண்டூசியின் உச்சியில் எத்தனை கொரோனா வைரஸ் நிற்க முடியும் தெரியுமா? 1 பில்லியன். மில்லியன் இஸ் எ பில்லியன். அது எத்தனை சைபர் தெரியுமா? 3 6 12 சைபர் போட்டு 1 போடு, அதுதான். அவ்வளவு வைரஸ் ஒரு குண்டூசி மேலே நிற்க முடியும், அவ்வளவு பெருசானது. ஆனால் இந்த கிருமியின் வடிவம் ஒரு வட்டமான கிரீடம், கொரோனா. அதான் கொரோனான்னு பேர் வச்சிருக்கு. அதன் தலையில் பூச்சுடுவது போல் சில என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பைக்ஸ், முள்ளாக எப்படி இருக்கும் உள்ளதாக குறிப்பிடுவாங்க. இது இன்றைக்கி மனிதனுடைய பாவ நிலையை நினைத்தால் இப்படித்தான். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொன்னானா, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போனவங்க யார்? இன்றைக்கி சொல்கிறா கொரோனா அப்படிங்கிறாங்க. இந்த கொரோனா பெரும் கொரோனாவா? கொரோனா மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ளே அப்பிக்கிட்டு இருக்க பார்த்தியா அந்த பாவ நிலை, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். பெரும் சுமை சுமந்து பெரிய பெரிய கிரீடம் மாதிரி முள்முடி
பாவம் உங்கள் நெஞ்சையும் உங்கள் இதயத்தையும் குடும்பத்தையும் பாதிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறோம், வாங்க உங்கள் பாவத்தை விட்டுருங்க அப்படிங்கிறார். அது மாத்திரம் அச்சிஸ்டர் ஃபவுஸ்டினாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், த மோஸ்ட் மர்சிஃபுல் ட்ரைபியூனல். எல்லாத்துக்கும் சொல்கிறார், என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. த மோஸ்ட் மர்சிஃபுல் ட்ரைபியூனல் என்ன தெரியுமா? பாவ சகித்திரம். மை ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரீஸ்ட் உனக்கு பாவ மன்னிப்பு தருவார். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு சாமியார்கிட்ட போய், பாவியாக இருக்கிற ஃபாதர் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, உன் பாவத்தை சொல்லிடு, உன்னை மன்னிச்சிருவார். ஆண்டவர் சொல்கிறார், the most holy and the most merciful tribunal for mankind which I have given is confession. என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இந்த உலகத்தில் எனக்கு பதிலாளியாக இருக்கிறவர் ஒரு குருவானவர். அவரிடத்தில் போய் உன் பாவத்தை சொல்லு, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய காரியம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா வியாதி, இது கொரோனா கிருமி நான் சொல்ல மாட்டேன், கொரோனா அப்படிங்கிற பாவம் பெரும் சுமையாக மனிதனுடைய மனசுக்குள்ளேயும் தலையிலையும் குடும்பத்தில் ஏறி போய் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்தியாவிலேயே 1 மில்லியன் பீப்புளுக்கு வேலை இல்லாமல் போச்சுங்கிறாங்க. ஆனால் எத்தனை மில்லியன் பீப்புளுக்கு தலையிலையும் நெஞ்சிலையும் வயிற்றுக்குள்ளேயும் உடம்புலையும் கொரோனா பிடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? பாவம் அப்படிங்கிற கொரோனா பாவம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணவங்க? கொரோனா வியாதி இருந்துட்டு அழிஞ்சு போகும். நீ ஒருவேளை செத்து போகிறாங்க, கடவுள்கிட்ட போயிடலாம், பாவம் மன்னிப்பு பெற்றுட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம், பரவாயில்ல கொரோனா வந்தது பரவாயில்ல. ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கி இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஆண்டோட திருஇதயத்தை பற்றி தியானிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டோடைய தலையில் இருந்த கொரோனா அப்படிங்கிற முள்முடி என்னன்னு சொன்னால், மனுஷனுடைய இதயத்தையும் குடும்பத்தையும் அப்பிப்பிடிக்கக்கூடிய பாவ கொரோனா அப்படிங்கிறது. இதில் நம்ம விடுதலை பெறணும்னா ஆண்டவர் சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே வாங்க. என்கிட்ட சொல்லாட்டு கூட என்னுடைய ரெப்ரசன்டேஷன் ஒரு சாமியாக இருக்கார், ஒரு குருவான்கிட்ட போய் பாசம் பண்ணிக்க, மனசு ஃப்ரீ ஆயிடுவ, நீ சுகமாயிருவ. அன்பானவர்களே, ஆண்டவர் அழைப்பை ஏற்கிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமீன். ஆண்டவரே, அன்பான் அனைத்துலையும் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்னுடைய வல்லன்மையில் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்து நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் நம்முடைய வல்லன்மையிலிருந்து எங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உம் திருமணம் ஒப்புக் கொடுக்க பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவரே, அன்பார்ந்த உன் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு செய்தார். இதிலிருந்து திருச்சபையினர் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திட அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்கள் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் உம்முடைய மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்ட பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்குவே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தபடியான எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், குருமரபினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திருச்சபையில் நீர் சிறப்பாக தேர்ந்து கொண்டவர்களையும் அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். விசேஷமாக இறந்து போனவங்களுக்காக மன்றாடுவோம். இன்று நம்ம இந்திய தேசத்தில் 4 வீரர்கள் நம்முடைய எல்லை பகுதியிலே கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி கேட்டிருக்கிறோம். அதுபோல் இன்னும் அநேகர் கொரோனா வியாதியினால் பீடிக்கப்பட்டு இன்று இந்தியா தேசத்தில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் பல ஆயிரம் பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவே, ஆண்டவரும் திருக்குமாரனுடைய தலையிலே முள்முடி சூட்டியது போல் இன்று இந்த உலகத்திலே மனிதர்கள் மீது இந்த பாவம் எங்களை பிடித்து கொண்டதோ, எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்களுக்கு விடுதலை தாரும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் காவல் தூதர்கள், புனித மார்கரெட் மேரி அலகோக், மற்ற உலகில் மொக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லில் நான் ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழிய நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழிய நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழிய நான் குணம் பெறுவேன். இயேசுவின் அன்பு இதயத்திலே இன்பம் காண்கின்றே. இயேசுவின் அன்பு இதயத்திலே இன்பம் காண்கின்றே. இயேசுவே நல்லவர் என்று நான் சுவைத்து மகிழ்கின்றே. இயேசுவே நல்லவர் என்று நான் சுவைத்து மகிழ்கின்றே. அன்பு என்பது தெரியாதிருந்தேன், ஆசைகள் என்னும் பிடியில் இருந்தேன். அன்பு என்பது தெரியாதிருந்தேன், ஆசைகள் என்னும் பிடியில் இருந்தேன். இனமொழி வெறியில் நான் இருந்தேன், அந்த இயேசு மீட்டு விட்டார். இனமொழி வெறியில். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரர்களில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாய் உங்களை அர்ச்சித்து ஆஸ்வித்து காத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு
பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவருடைய அன்பையும் இதயத்தையும் ஒரு நிமிஷம் மௌனமாக தியானிங்க. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிறை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இந்த மாதம் முழுதும் அன்பானவர்களே, இயேசுவின் இதயத்திடம் நான் ஒரு சிறிய ஜெபம் செய்தேன். அந்த ஜெபத்தையே நம்ம ஆண்டவரிடத்தில் நானே எழுதியதை அவரிடத்தில் வாசித்து ஜெபிக்கிறேன். ஓ ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை போற்றுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, வல்லவரே, உம்மை துதிக்கின்றேன். ஓ நல்லவரே, உம்மை ஆராதித்து துதிக்கின்றேன் அப்பா. ஆண்டவரே, வல்லவரே, உம் பாதத்தில் விழுந்து கிடக்கின்றேன். என் துன்ப நாளில் மன்றாடும் மக்களுக்கு செவிசு கொடுப்பவரே, நம்பிக்கையோடு இந்த உம் பாதம் வருகின்றேன் சுவாமி. ஆண்டவரே, என் சிந்தனைகளையும் என் பாரங்களையும் என் நெஞ்சத்தை தாக்கும் கணங்களையும் உம் பாதத்தில் வைக்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்தவரே, எங்கள் பார சுமைகளை எல்லாம் உம் பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் சுவாமி. ஓ ஆண்டவரே, என் வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்தருளும். உம்முடைய உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் சுவாமி. ஆண்டவரே, யாரிடமும் சொல்லி ஆறுதல் பெற முடியாத பாரங்களையும் வேதனைகளையும் நீர் அறிவீரே. ஆண்டவரே, உம் கரத்தை நீட்டி என்னை தொட்டருளும் என்று. ஓ சுவாமி, என் குடும்பத்தையும் என்னை சுற்றி இருப்பவரையும் எனக்கு வேண்டியவர்களையும் ஆசீர்வதித்தருளும். மகத்தான காரியங்களை செய்பவரே, உம்முடைய நன்மைத்தனத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் காட்டும் பேரன்பிற்கும் கிருபைகளுக்கும் நன்றி சுவாமி. என் ஜெபங்களை கேட்பதற்காகவும் இன்று எனக்கு ஆறுதல் தருவதற்காகவும் நன்றி. உம்மை துதித்து போற்றுகிறேன் அப்பா. என்றென்றும் இருப்பவர் நீரே. ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் எல்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும். நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ.
அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருள்